அதிகாரம் 8. யார் இயேசு? இயேசு இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறனால பட்டினியா அமிச்சா இவங்க சோர்ந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சீஷர்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தார் இயேசு என்றால், தேவனுடைய சமூகத்துல கொடுத்து அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதை பெரிதாக அதை ஆசீர்வதிப்பார். பிசாசானவன் இயேசு உபவாசித்து புசியாமலும் குடியாமலும் 40 நாள் இருந்து அவர் வெளியே வரும் பொழுது பிசாசு சோதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோமே, அது போல இந்த பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கிறார்கள். அதனால இப்ப இயேசு என்ன பண்றாரு? அது என்ன புளித்த மாவு? இந்த ஒரே ஒரு அற்புதம் தான் வேதாகமத்துல இயேசு படிப்படியா சுகமாக்குறது எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப ஏன் இதுக்கு பிலிப்பு செசரியா என்று சொல்லி போடப்பட்டு, எதற்காக இயேசு இங்க கூட்டிட்டு வந்தாரு? நம்ம பேதுரு முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துலயுமே மூக்க நுழைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? கிறிஸ்து அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? யாரை அந்த நாட்கள் அபிஷேகம் பண்ணினார்கள், அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறார். அப்ப முதன் முறையாக தாம் யார் என்பதை இந்த இடத்துல தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கலாம். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷத்தினுடைய 3வது பகுதியை படிக்க போறோம். ஆபத்துக்கள், பெர்சிக்யூஷன். மார்க்கு சுவிசேஷத்தை நம்ம 3 பகுதிகளாக பிரித்து படித்து கொண்டு வருகிறோம்ல. ஒவ்வொரு பாடத்திலையும் நம்ம இதை சொல்றோம். ஏன் அப்படின்னு சொன்னா, மார்க்கு சுவிசேஷம் அப்படின்னு சொன்னாலே இது இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எளிமையா ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு பாடத்திலையும் இது சொல்லிட்டு இருக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்தின் அமைப்பு, அதிகாரங்கள் 1 முதல் 16 வரை. 3 ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ஆயத்தங்கள், ஆர்வங்கள், ஆபத்துக்கள். ஆங்கிலத்தில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மார்க். சாப்டர்ஸ் 1 to 16. 3 P's ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரிப்பரேஷன், பேஷன், பெர்சிக்யூஷன். இன்னைக்கு இந்த 3வது பகுதியை தான் நம்ம படிக்க போறோம். ஆயத்தங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற அந்த காரியத்தை மார்க் எழுதுகிறார். முதலாவது யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தப்படுத்துவாரு. அடுத்தது இயேசு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வார். அப்புறம் ஊழியத்திற்கு ஆரம்பமாக அவர் சாத்தானை ஜெயித்து, அந்த சோதனையை ஜெயித்து அவர் ஊழியத்துக்கு வருகிற அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டபடியால் இது ஆயத்தங்கள் அப்படின்ற பகுதியில நம்ம பார்க்கிறோம். அடுத்த பகுதி நம்ம கடந்த சில வாரங்களாக படித்து கொண்டு வருகிறோம். ஆர்வங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வளோ ஆர்வத்தோடு கூட இயேசு ஸ்தாபிக்கிறார் என்பதை அந்த பகுதியில நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம 3வது பகுதியான ஆபத்துக்கள். இது என்ன ஆபத்துக்கள் அப்படின்னு சொன்னா, இயேசு இந்த பூமிக்கு அவர் வந்த நோக்கமே தன் ஜீவனையே இந்த மனுக்குலத்திற்காக கொடுத்து பரிகாரமாக செலுத்துவதுதான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மார்க் இந்த பகுதியில இயேசு எப்படி பாடுபட்டு மரிக்க போகிறார் என்பதை விளக்கி எழுதியிருக்கிறார். ஆகவே நம்ம இந்த பகுதியை ஆபத்துக்கள் அல்லது பெர்சிக்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போறோம். இதனுடைய வேத பகுதி என்னவென்று சொன்னால், மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும். இப்போ ஒவ்வொன்றாக நம்ம படிக்க போறோம். இதற்கு முன்பாக கடந்த பாடத்துல நம்ம படித்த சில காரியங்களை ஞாபகப்படுத்திட்டு இந்த இன்னைக்குரிய பாடங்களை நம்ம படிக்க போறோம். கடந்த பாடத்துல நம்ம என்ன படிச்சோம்? பிலிப்பு செசரியா அப்படின்ற அந்த பட்டணத்துல இயேசு இப்ப தம்முடைய சீஷர்களோடு கூட வருகிறார். இது ஊர்ல இருந்து வெளியே இருக்கிற ஒரு தனியான ஒரு இடம். ஏன் இங்க வந்தாரு அப்படின்னு சொன்னா, இந்த பிலிப்பு செசரியா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தாம் முதலாவது வந்த நோக்கத்தை தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். இதுவரைக்கும் இயேசு இதை யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. அதற்கு முன்பாக இயேசு அவர்களை தனியா கொண்டு வர விரும்புகிறார். அதுவும் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல வச்சு இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஏன் நான் சொன்னேன், இந்த இடத்துல 2 முக்கியமான தெய்வங்கள் வழிபட்டார்கள். அதுல பாத்தீங்கன்னா, ஒன்று பான் தெய்வம், இன்னொன்னு சீசர் என்று சொல்லுகிற தெய்வம். அந்த ரோம பேரரசர் சொன்னேன்னு பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல ஜனங்கள் எல்லாருமே பெரும்பாலானவர்கள் இந்த தெய்வங்களை தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. அப்ப இயேசு இப்ப கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறார். இது வெறும் ஜனங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டுக்கொள்வதற்கு அல்ல, இதை தொடர்ச்சியாக இப்ப சீஷர்கள்ட்ட அவர் கேட்க போகிறார். அதற்கு முன்பாக தான் அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். அப்ப சீஷர்கள் என்ன பதில் சொல்றாங்க? உம்மை சிலர் யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும், சிலர் எலியா என்றும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்ட உடனே, ஜனங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா சீஷர்களே, என் கூட 2 ஆண்டுகளாக நீங்க பிரயாணப்பட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பார்க்கலாம், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு பேதுரு என்ன பதில் சொல்றார்? நீர் கிறிஸ்து. இதோட தான் நம்ம போன வகுப்புல நம்ம முடிச்சோம். இன்னைக்கு 31ஆம் வசனத்துல இயேசு என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு
மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு வெளிப்படையாக தன்னுடைய நோக்கத்தை இந்த இடத்துல சொல்றார். ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. இது வரைக்கும் அவர் எதுவுமே சொல்லல. பாருங்களேன், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொன்னாரு. அற்புதங்களை செய்தார், பிசாசுகளை துரத்தினார். இந்த ராஜ்யத்திற்கு ஏற்றவாறு அவர் போதனைகளை கொடுத்தார். இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும், லைஃப் ஸ்டைல் ஆஃப் கிங்டம் பீப்புளை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இதுவரைக்கும் இப்படி அவர் சொன்னதே இல்லை. இது கேட்கும் பொழுது ஒருவேளை அவர்களுக்கு அதிர்ச்சியாக கூட தோன்றி இருக்கும். ஆனால் இந்த சீஷர்கள் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை படித்திருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து ஏசாயா இயேசு வருவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விளக்கமாக எழுதியிருக்கிறார். அதெல்லாம் இப்ப அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது இல்லையா? இயேசு மரணம் என்று சொல்லும் பொழுது 2 முக்கியமான காரியங்களை நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு ஏன் பாடுபட்டு மரிக்க வேண்டும்? 2 விஷயம். ஒன்னு மனிதனின் பாவம், இன்னொன்னு தேவனின் அன்பு. ஆதியிலே மனிதனை தேவன் படைக்கும் பொழுது அவன் பாவம் இல்லாமல் இருந்தான். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் விலக்கின அந்த கனியை புசித்தானோ அவனுக்குள் பாவம் வந்துவிட்டது. இதற்காக அன்றைக்கே ஆண்டவர் தீர்மானித்து விட்டார், இவனுக்கு ஒரு பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்ப 2 காரியம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். மனிதனின் பாவத்தினால் அவர் மரணத்தை சந்திக்க வேண்டியது இருந்தது. 2வது, எப்படி இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் மேல் அவர் வைத்த அன்பினால் மட்டுமே. வேதாகமத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே இப்படியாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தான் உண்டாக்கின மனிதனை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டு இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார். ஆகவே நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை மட்டும் வைத்துவிட்டு முழு உலகத்தையும் அவர் ஜலப்பிரளயத்தினால் அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தவறு செய்யும் பொழுது அவர் இதை செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் மனிதன் மேல் வைத்த அந்த அன்பு என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை சீஷர்கள் முதன்முறையாக கேட்கும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் சொன்னேன். ஏனென்று சொன்னால் இயேசு இவர்களை அழைக்கும் பொழுது, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைக்கும் பொழுது எல்லாரும் அவரவர் தங்களுடைய வேலைகளை விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப இயேசு என்ன பண்றாரு? எங்க போனாலும் அற்புத அடையாளங்களை செய்கிறார். மனிதர்கள் பிசாசிலிருந்து விடுதலை ஆகிறத பார்க்கறாங்க, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், அதிசயமான காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறது. இவங்களுக்கு ஆணித்தரமாக புரிந்துவிட்டது, இவர்தான் இந்த தாவீதின் குமாரன், நம்மை காப்பாற்ற வந்த மேசியா என்று சொல்லி. உதாரணமாக யாராவது எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்காக எல்லாம் நாமினேட்லாம் பண்ணிட்டாங்க. திடீரென்று சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லுகிறது, இந்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அதே ஒரு சிந்தனை தான் இந்த சீஷர்களுக்கு இருந்திருக்கும். திடீரென்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனென்றால் மேசியா அப்படின்னு சொன்னா யாரு? அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அனாயிண்டட் கிங். அப்ப மேசியா அப்படின்னா பலம் உள்ளவர்கள், பவர்ஃபுல் பீப்புள். பவர்ஃபுல் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இவங்க சாகணுன்ற அவசியம் கிடையாது. அதுவும் பாடுபட்டு இவ்வளோ ஒரு அகோர மரணம் அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இவர்கள் ஜெயிக்க வேண்டியவர்கள், இவர்கள் காப்பாற்ற வந்தவர்கள். திடீரென்று சொல்லி இந்த சீஷர்களால் இது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் அந்த சூழ்நிலை. 32ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். தாராளமாக என்று சொல்லி இங்க மார்க் குறிப்பிடுகிறார். தாராளமாக அப்படின்றது சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் இல்ல. வெளிப்படையாக சொன்னார். இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த இப்ப வெளிப்படையா சொன்னார் அப்படிங்கிறதா இங்க மார்க் குறிப்பிடுகிறார். இப்ப என்ன நடக்குது? பேதுரு இயேசுவை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு சீஷன், மிகவும் துடிப்புள்ளவர், இயேசுவுக்காக எதையும் செய்யக்கூடியவர். அதனால இவரால இதை பொறுத்து கொள்ளவே முடியல. அதனால என்ன பண்றாரு? இயேசுவே இது உமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லி தனியே அழைத்து கொண்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினாராம். இப்ப உதாரணமாக யாராவது நாம நேசிக்கிற ஒருத்தவங்க இந்த வியாதினாலே மரிக்க போகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தால் நம்மகிட்ட சொல்லுவாங்க, நான் இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறனோ தெரியல, இந்த வியாதி ரொம்ப கொடுமையா இருக்குது, நான் சீக்கிரம் மரித்து போய் விடுவேன்
அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீங்க ஏன் இப்படிலாம் சொல்றீங்க, நான் உங்களை எவ்வளோ நேசிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னது போலதான் பேதுரு இந்த இடத்துல இயேசு மேல் வைத்த அந்த இமோஷனல் லவ், அதிகமான அன்பினாலே அவர் அப்படி சொல்லுகிறதை பார்க்கலாம். இயேசுடைய பதில் என்னவா இருக்கிறது? மார்க் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இந்த இடத்துல பாருங்க, இயேசு இதை கேட்ட உடனே நாம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா, பேதுரு நீதான்ப்பா என்ன நல்லா புரிஞ்சிருக்கிற பாரு, இந்த பிதா அதை கொஞ்சம் கூட புரியவே இல்லை, நேசகுமாரன் தான் சொல்றாரு, ஆனா நான் இந்த மனுக்குலத்திற்காக மறிக்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைத்திருக்கிறார், நீதான் உண்மையா என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? சீஷரை பார்த்து, எல்லா சீஷர்லையும் பார்க்கிறாரு, பேதுரு கிட்ட டைரக்டா சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி சொல்லுகிறார். இது மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல இதே சம்பவத்தை விளக்கமாக நம்ம படிக்கிறோம். இந்த சம்பவத்தை நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இது ரொம்ப விளக்கி சொல்லி கொடுத்தேன். இயேசு அந்த பிலிப்பி செசரியா பட்டணத்துக்கு வராரு. ஜனங்கள் யார் என்று என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. சீஷர்கள் பதில் கொடுக்குறாங்க. இப்ப சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது பேதுரு தான் என்ன பதில் சொல்றாரு? நீர் கிறிஸ்து என்று சொல்லி இங்க மார்க் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அந்த முழு விளக்கத்தையும் கொடுக்கும் பொழுது இயேசு அங்கே பாராட்டி பேசுகிறதை நாம் அங்கே வாசித்தோம். என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பேதுருக்கே தெரியாது இதை பிதா தான் சொன்னார்னு. அவர் நினைச்சிருப்பாரு ஃப்ளூக்ல ஏதோ சொன்னோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அன்னைக்கு இயேசு என்ன பண்றாரு? பாராட்டி சொல்லுகிறார், பேதுருவே நீ பிதாவின் வெளிப்பாட்டை பெற்றவன். இதை தொடர்ச்சியாக தான் அந்த பகுதியிலே நாம் வாசிப்போம். சபை எப்படி உருவாக போகிறது எல்லாம் சொல்லுவாரு. அப்புறம் சொல்வாரு, இந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்துவார். தான் மரணம் அடைய போகிறதை சொல்லும் பொழுது பேதுரு கடிந்து கொண்டதாக நம்ம பார்ப்போம். இயேசுவும் அதற்கு பதிலாக நீ பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறதாக அங்க எழுதப்பட்டிருக்கும். அப்ப மத்தேயு எழுதும் பொழுது பேதுருவை பாராட்டினதும் எழுதப்பட்டிருக்கும், பேதுருவை கடிந்து கொண்டதும் எழுதப்பட்டிருக்கும். ஆனா இங்க மார்க்கு வெறும் பேதுருவை கடிந்து கொண்டதை மட்டும்தான் எழுதியிருக்கிறார். நான் சொன்ன ஏற்கனவே இந்த மார்க்கு சுவிசேஷம் என்பது பேதுருவின் சுவிசேஷம். இதுல பேதுருடைய நல்ல காரியங்கள் எழுதப்படவில்லை, பேதுருவோட வீக்னஸஸ் மட்டும்தான், பலவீனங்கள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். ஏன்னா இது பேதுருவே சொல்லி இதை எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். அதனால இவர் எதற்காக எழுதியிருப்பார் என்று சொன்னால், நம்மலாம் இருந்தா இதை பண்ணியிருக்கவே மாட்டோம். பாருங்களேன், நம்ம பொதுவாக நம்முடைய வீக் பாயிண்ட்ஸை யார்ட்டையுமே நம்ம சொல்லவே மாட்டோம், நம்முடைய பலவீனங்களை சொல்லவே மாட்டோம். ஏன்னா அவங்க நம்மளை எப்படி தப்பா நினைச்சுக்குவாங்க, நம்மள ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா இந்த பேதுரு சற்று வித்தியாசமானவர். மார்க்கு கிட்ட சொல்லி கொடுத்த இந்த சுவிசேஷ புத்தகத்துல தன்னுடைய வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. பாருங்களேன், எதற்காக என்று சொல்லி அன்றைக்கே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா இதை படிக்கும் பொழுது எத்தனையோ பேர் என்ன மாதிரி ஒரு பலவீனத்தோடு இருப்பாங்க, வீக்னஸஸோட இருப்பாங்க. அவங்க சோர்ந்து போய்விடக்கூடாது. பலவீனமான என்னையே இயேசு அவருக்கென்று சொல்லி பயன்படுத்தி இருப்பாரானால் உங்களை நிச்சயமா பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில தான் பேதுரு அவருடைய எல்லா வீக்னஸஸையும் எழுதியிருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவின் வெளிப்பாட்டை பெற்ற பேதுரு, பிதா சொன்ன காரியங்களை தன்னுடைய வாயினால் சொன்ன பேதுரு இப்பொழுது கொஞ்ச நேரத்திலேயே பிசாசின் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறார். இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை கவனத்துல கொள்ள வேண்டும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய சித்தம், இன்னொன்னு சுய சித்தம், காட்ஸ் வில், செல்ஃப் வில். இந்த காட்ஸ் வில் அப்படின்னு சொல்றது சுய சித்தத்திற்கு எதிரானது. தேவனுடைய சித்தம் என்பது சுய சித்தத்திற்கு, சுய விருப்பத்திற்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனா இந்த சுய சித்தம் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது ஒரு கிரேட்டஸ்ட் எனிமி, ஒரு பகைவன் என்று சொல்லி சொல்லலாம். இதுதான் நம்ம தேவ சித்தத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது. இந்த பேதுரு எப்படி பிதாவின் வெளிப்பாடுதான் என்று அறியாமலேயே சொன்னாரோ, அதுபோல நான் பிசாசுக்கு ஆயுதமாக தான் பயன்படுகிறேன் என்பதை அறியாமலேயே அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இது நமக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பு. ஒருவேளை இந்த நாட்களிலே
தேவனுக்காக வைராக்கியமாய் நாம் எழும்பி பிரகாசிக்கலாம். பிதாவினுடைய வெளிப்பாட்டை பெற்று நாம் காரியங்களை நடப்பிக்கலாம். ஆனால் நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காலகட்டத்திலே நம்மை அவன் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி விடுவான் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஆகவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இந்த காரியத்திலே செயல்பட வேண்டும் என்பதை தான் இந்த காரியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதை தொடர்ந்து வருகிற வசனங்களிலே இயேசு இப்ப கற்றுக் கொடுக்கிறார் தம்முடைய சீஷர்களுக்கு என்னை பின்பற்றி வருவதற்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லித்தரார். வாசிக்கலாமா? மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ரெக்வயர்மெண்ட் டு ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை பின்பற்ற தகுதிகள். 2 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று என்ன? அவன் தன்னைத்தான் வெறுத்து, deny himself. 2வது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், take up the cross and follow me. 2 காரியம் மறக்கக்கூடாது. அவன் தன்னைத்தான் வெறுத்து என்று சொன்னால் என்ன? deny himself. சில வேளையில சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். எதுக்கு தான் நான் உயிரோட இருக்கிறேனே தெரியல, என்னையே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க, ரொம்ப வெறுப்பா இருக்குது, ஏன் தான் நான் உயிரோட இருக்கிறனோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது அது கிடையாதுங்க. இயேசு என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். நான் இப்ப சொன்ன விஷயத்த நீங்க திரும்பி ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. ஒன்று சுய சித்தம், இன்னொன்னு தேவ சித்தம். எப்பொழுதுமே சுய சித்தம் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக தான் இருக்கும். உதாரணமாக இயேசுவின் வாழ்க்கையை பாருங்களேன். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார்? அவர் பிறந்ததே இந்த மனுக்குலத்திற்காக அவர் ஜீவனையே கொடுத்து மரிப்பதுதான். ஆனால் கெத்சமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்த ஜெபத்தை இப்பொழுது நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அவர் என்ன ஜெபிக்கிறார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி 3 முறை ஜெபித்தார். இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த இயேசுவிற்கு சுய சித்தம் இருந்தது. இயேசுவுக்கே இருக்குமானால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிச்சயமா இருக்கும் தானே. அப்ப எல்லாருக்குமே ஒரு விருப்பம், ஒரு சுய விருப்பம் இருக்கிறது. இயேசுவுக்கு என்ன விருப்பம் இருந்துச்சு? அவர் தேவனா இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. மனிதனாக அவர் பிறந்த பிற்பாடு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மரணம் அடையாம இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன்னா பரவாயில்ல அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனா அதோடு அவர் நிறுத்தி விடவில்லை. என்ன சொல்றாரு? ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய சுய சித்தத்தின்படி அல்ல, அதை நான் வெறுக்கிறேன், என் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, இயேசு தன்னுடைய ஊழியத்தை இப்பதான் முதன்முறையா துவங்க போகிறார். 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் போய் அங்கே உபவாசம் இருக்கிறார். உபவாசம் முடித்து அவர் வெளியே வரும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசானவன் அவரை சோதிக்கும்படியாக வருகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுல ஒரு சோதனை என்ன தெரியுமா? உயர்ந்த மலைக்கு இயேசுவை கொண்டு போறான். கொண்டு போயிட்டு ராஜ்யங்களை எல்லாம் காண்பித்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீர் என்னை தாழ பணிந்து கொள்ளும், இந்த ராஜ்யம் என்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். யார்கிட்ட பேசுறான்னு தெரிஞ்சுட்டு தானே அவன் பேசுறான். ஆமா, தெரிஞ்சுட்டு தான் பேசுறான். ஆதியிலே மனிதனை உண்டாக்கின பொழுது எப்படி தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவன் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்ப தேவன் எதற்காக மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொன்னால், இந்த பூமியை ஆண்டு கொள்ள. என்றைக்கு பாவம் அவனுக்குள் வந்துவிட்டதோ, என்றைக்கு கீழ்ப்படியாமல் வந்துவிட்டதோ, அன்றைக்கு அவன் இந்த ஆளுமையை பிசாசினிடத்தில் விற்று போட்டு விட்டான். இப்ப இயேசு மனிதனாக வந்த பிற்பாடு அவன் சொல்றான், இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எப்படி அவனுக்கு கிடைச்சிச்சு? ஆதாம் ஏவாள் கிட்ட கொடுத்த அந்த ஆளுகை அவர்கள் கீழ்ப்படியாமையினால டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, பிசாஸ்ட போயிருச்சு. இப்ப இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீர் என்ன தாழ பணிந்து கொள்ளும், அப்பொழுது நான் உமக்கு இதை கொடுப்பேன். ஏன்னா என்கிட்ட தான் இது இருக்குது. எப்படியும் இயேசு இதை மீட்டுக் கொள்வதற்காக தான் வந்தார்.
நம்முடைய பாடங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். ராஜ்யத்தை பற்றி சொல்லி கொடுக்கும் பொழுது நம்ம நிறைய வேளையில என்ன யோசிப்போம் அப்படின்னா, இயேசு இந்த பூமிக்கு வந்தது பாவிகளை ரட்சிக்க, அப்படிதானங்க வேதமே சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இயேசு பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். ஆனால் இழந்து போன ராஜ்யத்தை மறுபடியுமாக மீட்டெடுக்க வந்தார் என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அப்ப எப்படியுமே இயேசு மரணத்தின் மூலமாக, அவர் சிலுவையிலே மரணம் அடைந்து உயிரோடு எழும்புவதின் மூலமாக அவர் என்ன பண்ணுகிறார்? பிசாசின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆளுமையை அவர் உரிந்து போடுவதற்காக தான் வந்தார் என்று சொல்லி தெளிவாக கொலோசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப பிசாசின் ராஜ்யத்துல இருக்கிறவங்கள தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருவதுதான் இயேசுவினுடைய பிரதானமான நோக்கம். அது நடைபெற போகிறது. அப்பொழுது இயேசு ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறார். ஆனா இப்ப பிசாசு சொல்றான், நீ இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, இப்பயே நான் உனக்கு ஆளுகையை கொடுக்கிறேன். குறுக்கு வழி சொல்லித்தரான். அதாவது தேவனுடைய திட்டம், இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையின் மூலமாக இந்த மனிதனை மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் இவன் சொல்றான், சுய சித்தத்தை தூண்டுகிற வகையில, நீ அப்படிலாம் சாக வேண்டாம், இப்ப காலில் மட்டும் விழுந்துரு, நான் உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்றேன். அப்ப இந்த இடத்துலையும் இயேசு அவர் சுய விருப்பத்தை அவர் வெறுக்கிறார். இப்ப சீஷர்களாய் பின்பற்றி வருகிற இந்த பேதுரு மற்றும் எல்லா சீஷர்களுக்கும் சொல்றாரு, நான் சிலுவையை சுமப்பது உண்மைதான், ஆனால் என்னை பின்பற்றி வருகிற நீங்கள் ஒவ்வொருவரும் சுய வெறுப்பை நீங்கள் செய்ய வேண்டும், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். டினை yourself. இரண்டாவதாக அவரவர் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லும் பொழுது, சிலுவை அப்படின்னு அன்னைக்கு இயேசு சொல்லும் பொழுது அன்றைக்கு இருந்த சீஷர்களுக்கு நன்றாக புரிந்தது. ஏன்னா சிலுவையை எடுத்தவர்கள் உயிரோடு போகமாட்டாங்க. சிலுவை எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மரணம் தான் உறுதி. இன்னைக்கு சிலுவையை நல்ல டாலரா, நல்ல அணிகலனுக்காக, ஒரு புனித சின்னமாக நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் அன்றைக்கு சிலுவை என்பது சாபத்தின் சின்னம். சிலுவையை யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னா மரணம் தான் அதோடைய முடிவு. இப்ப சீஷர்களை பார்த்து சொல்றாரு இயேசு, என்னை பின்பற்ற வர நீங்க விரும்பினீங்கன்னா உங்களுடைய முடிவு என்னன்னா சிலுவை தான் முடிவு. சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நீங்க அவரவர் உங்களுடைய சுய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் போகும் பொழுது, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது உங்களுக்கு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். சீஷர்களே, என் நிமித்தம் நீங்கள் கொல்லப்பட போகிறீர்கள், ஆகவே அதற்கு தயாரா நீங்கள் அப்படின்னா நீங்க பின்பற்றி வாங்க அப்படின்ற ஆணித்தரமான காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். தொடர்ந்து வருகிற வசனத்தை வாசிப்போம். மார்க் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இங்க கான்ட்ராஸ்டா 2 விஷயத்த சொல்றாரு பாருங்களேன். ஜீவன் இழந்து போகுதல், ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவானா. இது ஒரு புரியாத, ஒரு முரண்பாடான ஒரு பாரடாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? என்னது இது அப்படின்னு சொல்லி இப்ப அறிந்து கொள்ள போறோம். இதே பின்னணியை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க சுய விருப்பத்தை சிலுவையிலே அடித்து சாகடிக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க உங்க சுய விருப்பத்தை சாகடிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நமக்கு வகுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க? ஞானஸ்தானம் என்பது நீங்கள் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். பழைய மனுஷனை நீங்கள் சாகடித்து அடக்கம் பண்ணிவிட்டு நீங்கள் புது சிருஷ்டியாக மாறுகிறீர்கள் என்று சொல்லி கொடுத்திருப்பாங்க. நம்ம உண்மையாகவே அப்படி ஏதாவது செஞ்சோமா? நம்ம எல்லாரும் இப்போ உயிரோட தானே இருக்கிறோம். நம்ம தண்ணிக்குள்ள மூழ்கி நனைஞ்சிட்டு தானே வெளியே வந்தோம். ஆனா அடையாள ரீதியாக அது சொல்லப்பட்டது. அப்ப நம்ம ஆக்சுவலா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, பழைய பாவத்தை, பழைய மனுஷனை அதற்குள்ள அடக்கம் பண்ணிட்டு, அதாவது செத்து போயிட்டு புதிய மனுஷனாக வரும் பொழுது அந்த செத்து போன அந்த மனுஷன் வரக்கூடாது. இயேசுவினுடைய ஜீவன் நமக்குள்ள இருந்து நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு ஜீவன். அப்ப நம்ம வாழ்க்கையில எளிதாக இயேசு நமக்குள்ள இருக்கும் பொழுது, ஜீவனாக செயல்படும் பொழுது மாம்சத்தின் கிரியைகளை நாம் சாகடித்து கொண்டே இருக்க முடியும். ஆனால் அநேக வேளையில் நாம் இதை செய்வதில்லை. அடிக்கடி நம்முடைய மாம்ச சுவாபங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்.
இப்ப உதாரணமாக நம்ம பாடங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒரு டெட் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது அந்த டெட் பாடியை போய் திட்டுறாங்கன்னா அது எழும்பி சண்டை போடுமா? எழும்பிதான் சண்டை போட்டா நம்ம நிப்போமா? எல்லாரும் அலறி அடிச்சுட்டு பேயின்னு ஓடி வந்துருவோம்ல. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மறுபடியும் அந்த ஜென்ம சுவாபங்கள் தலை தூக்கவே கூடாது, செத்து போயிடணும். ஏசு இப்ப சிம்பிளா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் செத்துட்டேன் சிலுவையில, நீங்க சாக ரெடியா அப்படின்னு கேட்கிறாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். சுவிசேஷம் சொல்ல போறீங்க, நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது, என்னை குறித்து சொல்லும் பொழுது உங்களுக்கு துன்பம் வரும், பாடு வரும். ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும்? என்னை பின்பற்றி வர வேண்டும் என்பதை ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படி ஒத்த காரியம்தான் இப்ப பேதுருக்கு வந்திருக்கிறது. பேதுரு நினைக்கிறாரு, இயேசு நான் மிகவும் நேசிக்கிற ஒரு நபர், இவருக்கு இந்த காரியம் நடைபெறவே கூடாது என்று சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக செயல்படும் பொழுது, இப்படி சோதனைக்காரன அப்பாலே போய் சாத்தானே என்று சொன்னது போல பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். ஒரு விதையை எடுத்துக்கோங்க பாருங்களேன். அந்த விதை மரித்தால்தான் அதை வந்ததான நோக்கத்தை அது நிறைவேற்ற முடியும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு நாம் மரித்தால்தான் நாம் ஜீவனுக்கு நீதிக்கு பிழைக்க முடியும் என்பதை தெளிவாக இந்த பகுதியின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த வசனங்களை வாசிப்போம். 36, 37. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இப்ப இந்த இடத்துல இன்னும் விளக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இயேசு வேண்டாம் என்று சொல்லி புறக்கணித்து விட்டால், உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவையில்லை என்று சொல்லி அதை உதாசீனப்படுத்தி விட்டால், ஒருவேளை உலகம் முழுவதையும் நீங்க ஆதாயப்படுத்தலாம். பிசாசு கேட்டது போல இந்த ராஜ்யங்களை காண்பித்து நீ என்னை பணிந்து கொண்டா உனக்கு தரேன்னு சொன்ன மாதிரி உலகம் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கலாம். ஆனா உங்க ஆத்துமாவை நீங்க நஷ்டப்படுத்தினால் உங்களுக்கு லாபம் என்ன என்று சொல்லி இந்த இடத்துல தெளிவாக இயேசு சொல்லுகிறதை பார்க்கலாம். 38ஆம் வசனம். ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். இது என்ன இந்த காரியம்? இப்ப நீங்க இயேசுவை பின்பற்றின உடனே, இயேசுடைய அன்பை ருசித்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இயேசுவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உங்களை அவமானப்படுத்தலாம், உங்களுக்கு பாடுகள் நேரிடலாம். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. இப்ப நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் கிறிஸ்டியனா மாறிடுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா வேலை ஸ்தலங்கள்ல அவங்க ஹிந்துன்னு தான் போட்டு வச்சிருப்பாங்க. கிறிஸ்டியனா நீங்க சபைக்கு போறவங்களா அப்படின்னு கேட்டா, நான் எப்பயாச்சும் போவேன், எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும் அதனால போவேன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. பூஜைகள் நடக்கும், அங்க என்ன பண்ணிக்குவாங்க? அங்க போய் இந்த பூஜையிலையும் போய் நின்னுக்குவாங்க. எல்லாமே எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி நினைத்து கொள்வார்கள். ஒரு பட்டும் படாம இருந்துப்பாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமா எழுமணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை பற்றி தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா நானும் என்னுடைய பிதாவின் முன்பாக உங்களை குறித்து என்ன பண்ணுவேன்? வெட்கப்படுவேன் என்று சொல்லி சொல்றார். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு இது புரியணும்னா இதனுடைய பின்னணி அறிந்திருக்க வேண்டும். என்ன பின்னணி? இயேசுவை மேசியா என்று சொல்லி இந்த சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். மேசியா அப்படின்னு சொன்னா வல்லமை உள்ளவர், பலம் வாய்ந்தவர், காப்பாற்றுகிறவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அதாவது அந்த மாதிரி இருக்கிற அந்த மேசியாவோடு கூட தங்களை இணைத்து கொள்வது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அவ்வளோ வல்லமையான ராஜாவோடு கூட நாங்க சீஷரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஆனா இயேசு இப்ப என்ன சொல்றாரு? நான் மனுஷகுமாராகிய நான் மூப்பராலும் வேதபாரர்களாலும் பாடுபட்டு மரிக்க போகிறேன், கொடுமையாக நான் பாடுகள் அனுபவித்து மரணம் அடைய போகிறேன். நான் மட்டும் இல்ல, என்னை பின்பற்றுகிற நீங்களும் இதே காரியத்தை அனுபவிக்க போறீங்க. அதான் சொல்றாரு, அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எப்பவுமே நல்லா ஃபேமஸா இருக்கிற ஆட்களோடு கூட நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறோம், அவங்க ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனா அதே ஒரு மோசமான ஆளு அப்படின்னு சொன்னா அவங்களோடு கூட நம்ம அடையாளப்படுத்தி கொள்வதுக்கு சற்று யோசிப்போம் தானே. இப்ப இயேசு ஒரு குற்றவாளியாக தீர்க்கப்பட போகிறார், சிலுவையில அடிக்கப்பட போகிறார்.
அப்ப அவரோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்வது சற்று கடினம். அதை தான் இங்க சொல்றாரு எச்சரிப்பா. நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா நானும் பிதாவின் முன்பாக உங்களை சொல்றதுக்கு வெட்கப்படுவேன் என்பதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி காரியங்களை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க, இயேசுவை பின்பற்றினால் உங்களுக்கு கஷ்டமே இருக்காது, இயேசுவை பின்பற்றினால் நீங்க பணக்காரராக வாழலாம், இயேசுவை பின்பற்றினால் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்க ஒரு தப்பான சுவிசேஷத்தை கேட்டு வந்திருப்பாங்க. இயேசுவின் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படணும்? ஒருவேளை ஆண்டவர் அற்புதராக அன்புள்ளவராக அறிமுகப்படுத்தப்படலாம். ஆனா இயேசுவின் சுவிசேஷம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி விளக்கமாக இந்த இடத்துல நம்ம படித்திருக்கிறோம். ரெக்வயர்மெண்ட் ஃபார் ஹிஸ் டிசைபிள்ஸ், இயேசுவின் சீடர்களாய் இருப்பதற்கு நமக்கு இருக்க வேண்டிய தகுதிகள். என்னது? அவர்கள் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். சுய விருப்பமே இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போனாலே ஒரு பெட்டிஷன் வச்சிருக்கிறோம். எனக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கடன் பிரச்சனை தீரணும். இதெல்லாம் என்னது? சுய விருப்பங்கள். ஆண்டவர் சொல்றாரு, தன்னைத்தான் வெறுக்கலன்னா அவனுக்கு சீஷனா இருக்க முடியாது. என்னை காட்டிலும் தகப்பனையாவது தாயையாவது மகளையாவது மகனையாவது இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளையாவது அவங்க நேசிச்சாங்கன்னா அவங்க எனக்கு சீஷர் அல்ல, எனக்கு பாத்திரவான்களா இருக்க முடியாது. இதுதான் பிற்காலத்துல பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் என் மேல் நீ அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். அப்ப ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கு முதல் கிரைட்டீரியாவே என்ன அப்படின்னு சொன்னா, தன்னைத்தான் வெறுத்து. அப்ப இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னா, இப்படி தப்பா இயேசுவை புரிந்து கொண்டிருக்கிற, சுவிசேஷத்தை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு சொல்லி தரணும், நீ ஃபர்ஸ்ட் உன்னுடைய சுய விருப்பத்தை நீ சாகடி, அதை வெறுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பாடு இல்லாமல் பரலோகம் இல்லை. நீ இயேசுவை பின்பற்றி வரும் பொழுது உனக்கு பாடு உண்டு, அதை நீ சகித்து நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதலால் நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, என் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பிலிப்பியர் 1:29 வாசிக்கிறோம்ல, அதை அவங்களுக்கு சொல்லி தரணும். அப்ப இந்த காரியத்தை நம்ம விளக்கமாக இன்னைக்கு படித்திருக்கிறோம். இயேசு வந்த நோக்கம், அந்த நோக்கம் எப்படி சீஷர்களுக்குள்ள அவர் இம்பார்ட் பண்றார் பாருங்களேன், எப்படி ஒரு பயிற்சி கொடுக்கிறார், தன்னுடைய சீஷர்களை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நம்ம விளக்கமா படிச்சிட்டோம். அப்ப இன்னைக்கு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுமையா படிச்சிட்டோம். தொடர்ச்சியாக நம்ம இன்னும் ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். அதிகாரம் 9ல ஒரு சில வசனங்களை தியானித்து இந்த நாள் பாடத்தை நிறைவு செய்ய போகிறோம். அதிகாரம் 9, இயேசு மறுரூபமானார் மற்றும் அற்புதங்கள். சாப்டர் 9, ஜீசஸ் டிரான்ஸ்ஃபிகர்ட் அண்ட் மிராக்கிள்ஸ். இதுல நம்ம வெறுமனே இந்த முதல் பார்ட் மட்டும் தான் படிக்க போறோம். 9ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரைக்கும். இயேசு மறுரூபமானார், ஜீசஸ் டிரான்ஸ்ஃபிகர்ட். ஸோ இயேசு மறுரூபமான இந்த சம்பவம் சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த இணையான சுவிசேஷ நூல்களான மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷ புத்தகங்களையும் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு என்ன எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம். ஸோ இப்போ இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது என்று சொன்னால் ஒரு மலை மேலே நடக்குது. ஸோ இது என்ன மலை அப்படின்னா, கலிலேயாவில் இருக்கிற தாபோர் அப்படின்ற மலை. ஒலிவ மலை கிடையாது, கலிலேயாவில் இருக்கிற தாபோர் மலை. இப்போ உங்களுக்கு அந்த படத்தை காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல தான் இயேசு மறுரூபமானார். இப்போ அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்குது. வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இந்த இடத்துல திடீர்னு சொல்லி இயேசு என்ன சொல்றார் பாருங்களேன், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லி சொல்றாரு. ஸோ இதற்கு நமக்கு உதவியாக சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று அழைக்கப்படுகிற பிற சுவிசேஷங்களை என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி படிக்க போறோம். ஏற்கனவே மத்தேயு சொல்லி தரும்போது மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல நம்ம படித்திருக்கிறோம். திரும்பி நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி படிக்க போறோம். இதே மத்தேயுவில் எழுதப்படும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மத்தேயு 16:28, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
லூக்கால எழுதும் பொழுது லூக்கா 9:27, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன், தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன், இப்படி பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுடைய வருகையை தான் இது சொல்லுது. அப்பனா சீஷர்கள்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யோவான் தான் உயிரோட இருக்கணும், ஏன்னா அவர் இயற்கை மரணம் அடைந்ததை வேதாகமம் சொல்லல, சரித்திரத்துல தான் நம்ம பார்க்கிறோம். அவர் தான் இப்போ இமாலயால அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அது கிடையாது. இது என்ன அப்படின்றதற்கு 2 முக்கியமான விளக்கத்தை வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதின் அர்த்தம் என்ன? இதை விளக்குவதற்கு நம்ம வேத புத்தகத்திலிருந்தே 2 விதமான நம்ம காரியத்தை பார்க்க போகிறோம். எது உங்களுக்கு சரியாக இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது காரணம், தேவனுடைய ராஜ்யம் என்பது அப்போஸ்தலர் 2 ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதும் பொழுது எழுதுகிறார், இயேசுவானவர் 40 நாட்கள் அளவும் அவர் தரிசனமாகி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சொல்றாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எருசலேமை விட்டு நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருவார் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் பேசிக்கொண்டிருக்கையிலே அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதனால சீஷர்கள் என்ன பண்றாங்க, எருசலேம்லயே அந்த மேல் வீட்டு அறையில போய் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு 40 நாட்கள் அளவும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறனால 10 நாட்கள் தாண்டி, ஏன்னா அப்போஸ்தலர் 2:1 பார்க்கிறோம், பெந்தைகோஸ்தே நாள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. பெந்தைகோஸ்தே அப்படின்னா 50ன்னு அர்த்தம்ல. அப்ப 50வது நாள்ல தான் இது நடைபெறுகிறது. அப்ப அந்த 10 நாள் காத்திருந்திருப்பார்கள். அந்த 50வது நாளிலே பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டரிலே கூடியிருந்தார்கள். அப்பொழுது இடிமுழக்கம் போல பலத்த காற்று உண்டாயிற்று, அக்கினிமயமான நாவுகள் அவர் மேல் அமர்ந்தது. அப்பொழுது அவரவர் வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் முதன்முறையாக மேல் வீட்டரிலே இறங்கினது எழுதப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிக்கும் பொழுது பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். அப்பொழுது ஏறக்குறைய 3000 பேர் அங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள். முதல் முறையாக அங்கே சபை பிறக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே இறங்குகிறது. அப்ப ஆண்டவர் சொன்னது, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்குவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லுவது. இப்ப இந்த சீஷர்கள்லாம் இங்க இருக்கிறாங்கல்ல, இந்த பலத்தோடே இறங்கினது பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு மறுரூபமானது. இப்ப இந்த சம்பவத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த சம்பவத்தை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, 3 சுவிசேஷங்களும் இது எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னேன். மத்தேயுல, மார்க்ல, லூக்கால. மத்தேயு சொல்லி கொடுக்கும் போதும் சொல்லி கொடுத்தேன். இப்ப மத்தேயுல எழுதும் போதும் சரி, மார்க்ல எழுதும் பொழுதும் சரி, லூக்கால எழுதும் பொழுதும் சரி, இந்த வசனத்தை சொல்லி முடித்த பின்பு இயேசு மறுரூபமானது எழுதப்பட்டிருக்கு. எந்த வசனத்தை? இங்கே நிற்கிறவர்களில் சிலர் பலத்தோடே தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்ன பிற்பாடு அதன் தொடர்ச்சியாக தான் இயேசு மறுரூபமான சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இயேசு அந்த மறுரூப மலைக்கு 3 பேரை கூட்டிட்டு போறாருல. யார் யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. அப்ப இங்க நிற்கிறவர்கள் சிலர் என்று சொல்லும்பொழுது அந்த சிலர் யாருன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான் தான். அப்ப இயேசு அவங்க முன்னால மறுரூபம் ஆகிறது தான் இங்கே அந்த பலத்தோடே தேவனுடைய ராஜ்யம் இறங்குகிறது என்பதை சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. சரி, இப்ப மார்க்கு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு இந்த இடத்துல வர்றது என்ன போடப்பட்டிருக்குன்னா, ராயல் ஸ்பிளண்டர், மகிமையான தேவனுடைய பிரசன்னம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நிறைய பேருடைய காரியம் என்னன்னா, இந்த மறுரூபமானது தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் வசனம், 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை மட்டும் தான் கூட்டிட்டு போறாரு.
இங்கே 6 நாளைக்கு பின்புன்னு போடப்பட்டிருக்கு. ஆனா லூக்கா சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 8 நாளைக்கு பின்பு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. 6, 8லாம் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நம்ம அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். என்ன நடக்குது? 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் பூமியிலே எந்த வண்ணானானும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. இதே மத்தேயு எழுதும் பொழுது அது சூரியனை போல பிரகாசித்தது என்று எழுதுறாரு. ஆனா இந்த இடத்துல உறைந்த மழையை போல பிரகாசமாக இருந்தது. இப்ப இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு இயேசுவை இப்ப பார்க்கறாங்க. இப்ப பேதுரு, யாக்கோபு, யோவான் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவோடு கூட மிக நெருக்கமாக இருந்தவர்கள். அப்ப இவங்க இயேசு கூட சாப்பிட்டிருப்பாங்க, இயேசு கூட தூங்கியிருப்பாங்க, இயேசு செய்த அற்புத அடையாளங்களை பார்த்திருப்பாங்க, எத்தனையோ வல்லமையான காரியங்களை இது வரைக்கும் பார்த்துருக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் இவர் இப்படி மகிமை அடைந்ததை அவங்க பார்க்கவே இல்லை. அதான் இப்ப இப்படி மார்க் எழுதுகிறார். இதை பேதுரு சொல்லி தானே எழுதுறாரு, அதனால இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அங்க என்ன காணப்படுகிறது? 4ஆம் வசனம், அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. மோசே தான், இவர் எலியா தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு போல இருக்கு. அங்க சொல்லப்படுகிறது மோசேயும் எலியாவும் அங்கே இயேசு கூட பேசுறவங்களாக இருந்தாங்களாம். என்ன பேசியிருப்பாங்க அப்படின்றது இங்கே இல்லை. ஆனா இதே லூக்கா சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு. என்ன போடப்பட்டிருக்கிறது? லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர் நிறைவேற்ற போகிற அந்த மரணம், எப்படி அவர் இந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார் அப்படின்றத சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள் என்பதை லூக்கா எழுதுகிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது மோசேயும் எலியாவும் அங்கே வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் மோசேயும் எலியாவும் வரணும்? இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மோசே ஆகமங்கள் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது மோசே எழுதிய முதல் 5 புத்தகங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், அந்த பென்டாட்யூக் என்று சொல்லுகிறோம்ல, பஞ்சாகமங்கள், அதை தான் இயேசு குறிப்பிடுகிறார். புதிய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு எதை சொல்றார் அப்படின்னா, யோசுவால இருந்து மல்கியா வரைக்கும் சொல்லுவார். அப்ப இந்த இடத்துல கவனிங்க, மோசே என்று சொல்லும் பொழுது இது எதை குறிக்கிறது? வேதாகமத்தில் உள்ள முதல் 5 புத்தகங்களை குறிக்கிறது. எலியா என்று சொல்லும் பொழுது எலியா ஒருவேளை வேதத்தை எழுதாத ஒரு நபரா இருக்கலாம். ஆனா வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் எலியாதான் அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கு பிரதிநிதியாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் வந்த தீர்க்க தரிசிகளை சரி பாதியாக நம்ம பிரித்தோம் என்று சொன்னால் மையத்திலே சென்டரா இருப்பது எலியாதான் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, மோசே, எலியா, இயேசு இவர்கள் மூவருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. இவர்கள் மூவரும் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார்கள். இவர்கள் மூவரும் அதே இடத்துல உபவாசம் இருந்தார்கள். இப்படி நிறைய ஒப்புமைகளை அவர்களோடு கூட நம்ம கம்பேர் பண்ணி சொல்லலாம். அதனால எலியாதான் மீதமுள்ள அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கு பிரதிநிதியாய் இருப்பதால இந்த இடத்துல என்ன அடையாளமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் அடையாளமாக மோசேயும் எலியாவும் அங்கே காணப்படுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஏன் மோசேயும் எலியாவும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்க போகிறோம். இப்ப மோசேயுடைய மரணத்தை யோசித்து பாருங்களேன். மோசே எப்படி மரணம் அடைஞ்சாரு? அவர் மரணம் அடைந்து மகிமைக்குள் போனார். இது எதற்கு அடையாளமாக நம்ம சொல்லலாம்னா, மரித்து மகிமைக்குள் பிரவேசித்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளமா சொல்லலாம். எலியா எப்படி அவருடைய முடிவு இருந்தது? எலியா மரணம் அடையாமல் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ இயேசுவின் வருகையிலே மரணம் அடையாமல் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு அடையாளமாக எலியா இருக்கிறார் என்பதை நம்ம சொல்லலாம். அப்ப திரும்ப சொல்றேன், மோசே மரித்து மகிமைக்குள் பிரவேசிப்பவர்களுக்கு அடையாளம், ரெப்ரசன்ட்ஸ் டெத் ஆஃப் செயின்ஸ். எலியா மரிக்காமல் மகிமையை அனுபவிப்பதற்கு அடையாளம், ரெப்ரசன்ட்ஸ் ராப்சர். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பேதுரு இப்ப பேசுறாரு. என்ன பேசுறாரு? அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இப்ப இங்க பேதுருக்கு என்ன பேசுறாருன்னே தெரியல. எப்பவுமே பேதுரு தானே ஃபர்ஸ்ட் பேசுவாரு. எதற்காக அப்படி பேசினாரு? பின்வரும் வசனங்கள் சொல்லுகிறது. 6ஆம் வசனம், அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். ரொம்ப பயந்து போயிட்டாங்க.
இந்த காரியத்தை பார்த்த உடனே. தொடர்ந்து பார்க்கிறோம் 7ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இயேசு மறுரூபமான பொழுது இந்த சத்தம் கேட்கல. எலியா மோசே பேசும் பொழுது இந்த சத்தம் கேட்கல. ஆனால் இப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஏன் இந்த சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதற்கு முந்தின வசனங்கள்ல என்ன பார்த்தோம்? பேதுரு என்ன ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னா, எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், இயேசுவே உமக்கு ஒரு கூடாரம் என்று சொல்லி எலியாவோடும் மோசேயோடும் கூட இயேசுவை சமப்படுத்தி பேசிவிட்டார். இதை பொறுக்க மாட்டாமல் பிதா இப்பொழுது பேசுகிறார். என்ன சொல்றாரு? இவர்கள் என்னுடைய நேசகுமாரனோடு கூட இணைக்கப்படக்கூடாது. இவர்கள் ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் பிரதிநிதிகளாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது என்னுடைய குமாரன், வார்த்தையானவர், இவர்தான் புதிய ஏற்பாட்டின் ஆரம்பம். இவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், இவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பிதா திருத்தி சொல்லுகிறதை பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு காரியத்தை பிதா இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது சொல்லுவார். ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் கேட்கப்படும். ஆனா இந்த இடத்துல இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு கீழ்ப்படிதருங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். இதே சம்பவம் மத்தேயுல இருக்கும் பொழுது அதே காரியம் வருகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆனா மார்க் அந்த ஒரு லைனை விட்டுட்டார், இவரில் பிரியமாயிருக்கிறேன்றதை விட்டுட்டார். பரவாயில்ல. ஆனா இந்த இடத்துல பிதா தெளிவா சொல்றாரு, வேத புத்தகத்தை தான் இங்க அடையாள ரீதியாக நம்ம பார்க்கிறோம். வேத புத்தகம் இந்த மலையில சங்கமம் ஆகிறதை தான் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பிதா பேசுவதற்கு முன்பாக ஒரு மேகம் நிழலிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் பிதா டைரக்டா பேசல அப்படின்னு சொன்னா, பிதா டைரக்டா பேசினா அங்க யாருமே நிக்கவே முடியாது. பின்வரும் வசனத்திலே நாம மத்தேயுல வாசிப்போம், ஆனா இங்க மார்க்ல இல்ல. பிதாவினுடைய சத்தத்தை கேட்ட உடனே சீஷர்கள் எல்லாரும் மிகவும் பயந்து அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மறுரூபமான பொழுது முகம் குப்புற விழல, எலியா மோசே பார்க்கும் பொழுது முகம் குப்புற விழல. ஆனா பிதாவினுடைய சத்தத்தை கேட்ட பொழுது பயந்து நடுங்கி முகம் குப்புற விழுந்தார்கள். அப்ப டைரக்டா வந்தா செத்தே போயிருப்பாங்க. இதனாலதான் சீனாய் மலையில தேவன் இவர்களோடு பேசும் பொழுது ஜனங்கள்லாம் ஏப்படுறாங்க. மோசேட்ட சொல்றாங்க, மோசே, இனி தேவன் எங்க கிட்ட டைரக்டா பேச வேண்டாம், நீர் அவர் என்ன பேசுகிறாரோ கேட்டு வந்து சொல்லுங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நாங்க செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேகத்தால அந்த சீனாய் மலை முழுவதுமா மூடிடுவார் ஆண்டவர். அந்த ஷக்கீனா மகிமை அங்கே இறங்கினது. ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஷக்கீனா மகிமை இறங்கினது. அந்த தேவனுடைய மகிமை, பிதாவினுடைய பிரசன்னத்தை வேதம் ஷக்கீனா என்று சொல்லி அழைக்கிறது. அப்ப இந்த இடத்துலயும் அதுதான் நடக்குது அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அப்ப திடீர்னு கண்ணு முழிச்சு பாக்குறாங்க, அங்க யாருமே இல்லை. மத்தேயுல அவங்க பயந்து முகம் குப்புற விழுந்ததை பார்த்து இயேசுவே அவங்கள தேற்றி பயப்படாதிருங்கள்னு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்க எழுதல, சரிங்களா? அப்ப இயேசு மட்டும்தான் அங்க இருக்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இப்ப இயேசு மலையிலிருந்து கூட்டிட்டு வர்றாரு. எல்லாம் பயந்து போய் அவர் கூட வந்திருப்பாங்கல்ல. இயேசு சொல்றாரு, நீங்க பார்த்த இந்த விஷயத்த நான் மரித்தோர்ல இருந்து எழுந்து இருக்கிற வரைக்கும் யார்ட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. 10-11ஆம் வசனம். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு, எலியா முந்தி வரவேண்டும் என்று வேதபாரர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மார்க் ரொம்ப ஷார்ட்டா எழுதுறதுனால ரொம்ப விளக்கி எழுதல. இப்ப இவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, மேசியா வருவதற்கு முன்பாக
எலியா வரணும்னு தானே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப எலியா தானே ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப எலியா வரலையே, அப்படி மேசியா வந்துட்டாரு, ஆனா எலியா வரலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, எலியா வந்தாச்சு, அவனுக்கு அவர்கள் இஷ்டப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சீஷர்கள்லாம் புரிந்து கொண்டாங்க, எலியா என்பவர் யோவான் ஸ்நானன் தான் என்பதை புரிந்து கொண்டதாக மத்தேயுல விளக்கமா நம்ம படிக்கிறோம். சரியா? இயேசுவின் சீஷர்கள் இந்த மறுரூபமான இந்த விஷயத்த அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியல. பின்வரும் நாட்கள்ல இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க இயேசு உயிரோடு இருக்க வரைக்கும் யார்ட்டையுமே சொல்லல. ஆனா இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர்கள் தங்கள் சுவிசேஷ புத்தகங்களிலும் தங்கள் நிருபங்களிலும் அதை எழுதியிருக்கிறார்கள். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப பாருங்க, அவருடைய மகிமையை கண்டோம். அடுத்தது பாருங்க, பேதுரு எழுதுறாரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. அடுத்தது பாருங்க, 17ஆம் வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது. எக்ஸாக்டா இங்க பயன்படுத்துறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இவர் சொல்லதான மார்க் அங்க எழுதுறாரு. அதை இங்க குறிப்பிட்டு சொல்றாரு, அந்த சத்தத்தை உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி அதை நான் கேட்டேன், எனக்கு கேட்டுச்சு அப்படிங்கிறத தான் இங்க விளக்கி சொல்லுகிறதை பார்க்கலாம். 18ஆம் வசனம். அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். நாங்களும் அந்த சத்தத்தை கேட்டோம் அந்த பரிசுத்த பர்வதத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாபோர் மலையில இயேசு மறுரூபமான போது நாங்களும் இருந்தோம். அப்ப அவங்களால அந்த ஷாக்கை மறக்கவே முடியாததை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம மார்க் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய நம்ம தியானித்தோம். 9ஆம் அதிகாரத்துல முதல் 13 வசனங்கள்ல இயேசு மறுரூபமானது மட்டும் நம்ம படிச்சிருக்கிறோம். தொடர்ந்து வர நாட்கள்ல அந்த 9ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். அது வரைக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தொடர்ந்து இதை வாசிங்க. வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பைபிளையும் வச்சு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்ம படித்த காரியங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அதை உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் கர்த்தர் அவர் வெளிப்படுத்துகிறாரோ அந்த காரியத்தை நீங்கள் செய்ய உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உமக்கே துதிகான மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மார்க் சுவிசேஷத்தினுடைய 3வது பகுதியை படிக்க போறோம். ஆபத்துக்கள். இது என்ன ஆபத்துக்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இயேசு வெளிப்படையாக தன்னுடைய நோக்கத்தை இந்த இடத்துல சொல்றாரு. ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இயேசு ஏன் பாடுபட்டு மரிக்க வேண்டும். ஆனா இந்த பேதுரு சற்று வித்தியாசமானவர். மார்க் கிட்ட சொல்லி கொடுத்த இந்த சுவிசேஷ புத்தகத்துல தன்னுடைய வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கிறாரு பாருங்களேன். தேவனுடைய சித்தம், இன்னொன்னு சுய சித்தம். என்னை பின்பற்றி வருவதற்கு கண்டிஷன் என்ன? நீங்க அவரவர் உங்களுடைய சுய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் போகும் பொழுது, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது உங்களுக்கு பாடுகள் வரும். நீங்க உங்க சுய விருப்பத்தை சிலுவையிலே அடித்து சாகடிக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். சுவிசேஷத்தை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு சொல்லி தரணும், பாடு இல்லாமல் பரலோகம் இல்லை. இங்க நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதின் அர்த்தம் என்ன? ஏன் மோசேயும் எலியாவும் வரணும்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஏன் இந்த சத்தம் வந்துச்சு? வேத புத்தகம் இந்த மலையில சங்கமம் ஆகிறதை தான் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வர நாட்கள்ல அந்த 9ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம்.